அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள்பொங்கும் ஃபஜ்ருடைய சுபூதுரைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். அந்த குகைவாசிகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஏகத்துவத்திற்காக தங்களுடைய கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஹிஜ்ரத்து செய்து இடம்பெயர்ந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிகழ்வை எதிரிகளிடமிருந்து, அநியாயக்காரர்களிடத்தில் இருந்து, அக்கிரமக்காரர்களிடத்தில் இருந்து இந்த அல்லாஹ் மட்டும் வணங்கி சிலையை வணங்க வைக்கிறாங்க, நிர்பந்திக்கிறாங்க, அடி உதை என்பதற்காக அதை பற்றி எல்லாம் பேசுகிறான். கொள்கைக்காண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவதற்கு முன்னால், அந்த நல்லடியார்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் 18:1 அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தையும் குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு விஷயத்துடைய நோக்கம் தெரியும். உலகத்தில் எதாக இருந்தாலும் நோக்கம் இருக்குது. ஒரு வியாபாரஸ்தலம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நோக்கம் என்ன, சம்பாதிக்கணும், கோடீஸ்வரனாக போகணும், குடும்பம் வறுமை இல்லாமல் ஓடணும் அப்படிங்கக்கூடிய அதனுடைய பின்னணி, அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கும். அப்படி என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஸ்கூலில் படிக்கிறான், பிள்ளைகள் படிக்கிறாங்க, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. பெரிய டாக்டராக போவான், இன்ஜினியராக போவான், கலெக்டராக போவான், பெரிய அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பில் இருப்பான், அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு என்பதற்காண்டி எல்லா விஷயத்திலையுமே நோக்கம் இல்லாமல் எதுவும் ஒரு நோக்கத்தை வச்சு தான் எல்லாம் இப்படி பார்க்கிறோம். ஒரு எம்எல்ஏ எம்பி அரசியலுக்கு வரான், எதுக்கு வரான், நோக்கம் இருக்குது. பெரிய அந்த அதிகாரம் கையில் இருக்கும், காசு லஞ்சத்தை வாங்கலாம், பெரிய அளவுக்கு நம்ம பல பேருக்கு உத்தரவு போடலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் பொருளாதாரத்தை சேர்க்கலாம் என்பதற்காண்டி எல்லாத்தையும் பின்பற்ற நோக்கம் இருக்கும்ல. இந்த சைத்தானுடைய நோக்கம் இல்லாமல் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் பேசுகிறான். எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் குர்ஆன் 18:1 சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா கையிமன் யுந்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மாகிஸீன ஃபீஹி அபதா வயுந்திர அல்லதீன காலு இத்தஹதல்லாஹு வலதா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழனைத்தும், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அவனே தனது அடியார் மீது எவ்வித கோணலுமே இல்லாமல், எவ்வித முரண்பாடும் கோணலும் இல்லாத நேரான இந்த வேதத்தை, திருமறை குர்ஆனை தனது கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பதற்காகவும், நல்லறம் செய்யும் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய கூலி உண்டு என்பதற்காகவும், அதில் என்றென்றுமே அந்த சொர்க்கத்தில் தங்குவார்கள் என நற்செய்தி கூறுவதற்காகவும், அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் அருளினான். அப்போ திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த குர்ஆன் இந்த முரண்பாடு இல்லாத, இந்த மனித கைகள் ஊடுருவாத அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நான் உங்களுக்கு மறுமையினால் எச்சரிக்கக்கூடியதாக, நாளை உலகத்தோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறான்ல, உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சுங்க, 50 வருஷம் 60 வருஷத்தோட மண்டையப்பட்ட பிறகு அவ்வளோதான் நினைக்கிறீங்கள, பூமியோடு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதற்காக அல்ல, மறுமை ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையில் நீங்கள் செய்த நல்லறங்கள், தீமை, அநியாயம், அக்கிரமம் அல்லது இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, சக்காத்து, உள்ளே இஹ்லாஸோடு தூய்மையோடு செய்த இபாதத்துக்கள், பொடுப்போக்காக செஞ்சாங்க, எல்லா பேர் விவகாரத்திலையுமே மறுமையில் கூடி கொடுப்பதற்காக அது மறுமை இருக்கிறது. அங்கே தான் எல்லாம் அந்த ஃபைனல் முடிவு கட்டக்கூடிய ஒரு இடம், நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவங்களுக்கு நரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ் அந்த போதனை இந்த குர்ஆன் போதிக்கிறது என்றும், அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் இந்த நோக்கம் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனுடைய விஷயமாக எல்லாம் நம்ம பேசுகிறான். குர்ஆனுக்கு ஒரு நோக்கம் என்ன, எல்லா கண்பட்டி நல்லவங்களாக போயிடும் என்பதற்காண்டி அல்லாஹ் அந்த குர்ஆனில் போதனைகளை உபதேசம் செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுபோல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சந்ததி ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் குழந்தை இருக்குது,
அப்படிங்கிறான்ல, இவனுக்கு மறுப்பு சொல்லக்கூடியதாகவும் அல்லாஹ் நமக்கு இந்த குரானை அருளினான். குழந்தை இருக்குது, குழந்தை குட்டி புள்ள அப்படின்னு போயிட்டானே, அது கடவுளுக்கு இலக்கணம் கிடையாது. பிற சமுதாயத்தில் கடவுளுக்கு குழந்தை இருக்குதுன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளுக்கு 5000 கொண்டாட்டி இருக்குதுன்னா அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளுக்கு பேரம்பேத்தி இருக்குதுன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க எப்படி பார்க்குறாங்க? எல்லாம் கடவுளும் ஒன்று, மனுஷனும் ஒன்றும், எல்லாம் ஒன்று மாதிரி போடக்கூடியவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை. வேறு சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அவனுக்கு லம்மிழித்து வளம்பி உள்ளது. அவனுக்கு எந்த குழந்தையும் இல்லை, அவன் யாரையும் பெறப்படலை, அவனை போன்று எதுவும் இல்லை என்று இஸ்லாம் இலக்கணம். அல்லாஹ் சொல்கிறான் அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குழந்தை இருக்குதுங்கிறாங்க, கடுமையான பொய்யை சொல்கிறான். இறைவனுக்கு குழந்தை குட்டிலாம் கிடையாது. குழந்தை குட்டி இருந்தாலே அதற்கு என்ன சொல்ல வர்றான்? ஒரு புள்ள மனுஷன் கடவுள் ஆனாலும் சொன்னாலே ஒரு காலத்தில் கடவுள் பிறப்பார், பிறந்த மூத்தா போயிடுவார், 50 வருஷம் 100 வருஷம் வாழ்வார். அதுக்கு முன்னாடி யாரை உலகத்தை படைச்சா? அந்த உலகத்தை இயக்குனது யார்? கடவுள் மூத்தா போனதுக்கு பிறகு வேறு யார் உலகத்தை இயக்குவா? அதன் பிறகு எப்படி உலகம் போகும்? உலகத்தில் உள்ள எல்லாம் சீரம் இந்த எல்லா கட்டமைப்பும் எப்படி போகும்? அந்த அறிவுலாம் கிடையாது. அது எல்லாம் சரின்ட்டு போகக்கூடியவங்களுக்கு மத்தியில் சரி, அவங்களுக்கு 1000 கடவுள் 1,00,000 கடவுள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன? ஒரு இறைவன் தான். அவனுக்கு இணை துணை கிடையாது, குழந்தை கிடையாது, புள்ள கிடையாது, பலகீனம் கிடையாது, நோய் கிடையாது, நோய் நொடிகள் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் சொல்ற அடுத்த வசந்த 18:5 அல்லாஹ் சொல்கிறான், மாலஹு பிஹி மின் இல்மி வலா லி ஆபாயின் கபுரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹின் யகூலுன இல்லா கதிபா. அவர்களுக்கும் அவர்களின் முன்னோருக்கும் இது பற்றி எந்த அறிவும் இல்லை. குழந்தை இருக்குது அது இதுங்கிறாங்க. அவர்களின் வாய்களில் வெளியாகும் அந்த சொற்களில் இது பயங்கரமான பொய்யாகும். அவர்கள் பொய்யையே கூறுகிறார்கள். யகூலுன இல்லா கதிபா, சொல்றது கூட பொய் தான். வாழ்க்கையில் இறைவனை பற்றி பொய், தனக்குத்தானே பொய், ஊர் மக்களை ஏமாற்ற பொய், உலகத்து மக்களை ஏமாற்ற பொய், அது வேற கணக்கு. நண்பர்களை ஏமாற்ற பொய், அதை தாண்டி இறைவன் மீது பொய் சொல்கிறான். நல்ல குழந்தை இருக்குதுங்கிறான, அல்ல எல்லா பலகீனத்துக்கு அப்பால் பட்டவன் என்பதை குரான் போதிக்கிறது. அதுபோல் இந்த குரானை கொண்டு நபிகள் நாயகத்தினுடைய நோக்கத்தை எல்லாம் பேசுகிறான். எப்படி கவலைப்படுறாரு, மக்களுக்கு எல்லா சொர்க்கத்துக்கு போகணும், இந்த சமுதாயம் எல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயம் நேரு வழி பெற்று இஸ்லாத்தை ஏற்று சொர்க்கத்துக்கு போகணும் என்பதில் ரசூலுல்லாஹ் இப்படி கவலைப்படுறாங்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறான். 18:6 ஃபல அல்லக பாஹிஉ நஃப்ஸக அலா ஆசாரி இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த செய்தி, இந்த திருமறை குரானை அவர்கள் நம்பாவிட்டால் அவர்களுக்காக நபியை கவலைப்பட்டு உண்மையே அழித்துக் கொள்வீரோ, மூத்தா பெரியவங்களோ அவங்களாம் இஸ்லாத்தில் வரல, நேர்வழி பெறலன்னு சொன்னால் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை சொன்னான். ஒரு கவலையோடு இறக்கத்தோடு எல்லாரும் முஸ்லீமாக போய் சொர்க்கத்துக்கு போகணும், கொள்கையை கடைபிடிக்கணும், தொழுகணும், ஓதணும், நன்மை ஜக்காத்து கொடுக்கணும், நன்மை செஞ்சு எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது என்ற ஒரு அந்த மாதிரி ஒரு நபிகள் நாயகத்துடைய அந்த கவலை அமைந்ததாக இஸ்லாம் போதிக்கிறது. இதை இதெல்லாம் சொல்கிற தகவல குகைவாசிகளுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அதன் பிறகு குகைவாசிகளை பற்றி பேசலாம், பல விஷயங்களை எல்லாம் பேசுவான் என்பதை உணர்ந்து இதை கேட்டோம், அதன்படி இறைச்சத்தோடு வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.